பேக் பெயினுக்கு சர்ஜரி தான் சொல்யூஷன். பேக் பெயினுக்கு சர்ஜரி பண்ணால் சரியாயிடுன்றாங்க. ஆனால் பேக் பெயின் பண்ணுறதுக்கு எப்போ சர்ஜரி பண்ணணும் உங்களுக்கு தெரியுங்களா? அது பண்ணணும்னா 3 ரீசன் இருக்கணுங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இந்த 3 ரீசன் இருந்ததுன்னா சர்ஜரி கம்பல்சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அதுவும் நைட் பெயின் வந்து ரொம்ப எக்ஸ்க்ரூஷியேட்டிங்காக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, கரண்ட் ஷாக் அடிக்கிற பெயினை ஒரு செகண்ட் கழிச்சா பெயின் இருக்கும். இதே கண்டினியூஸாக ஷாக் அடிக்கிற மாதிரியே பெயின் இருந்தால் எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி பெயின் இருக்கவங்களுக்கு இட்ஸ் அன் எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணணுன்றது. செகண்ட் இன்னொரு பாயிண்ட் எப்படின்னா, உங்களோட யூரின் அண்ட் மோஷனோட கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு யூரின் போகிறதும் தெரியாது, மோஷனும் போகிற கண்ட்ரோலும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் இட் இஸ் அன் எமர்ஜென்சி சர்ஜரி இமீடியட்டாக நம்ம பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காலோட உணர்வு தெரியாமல் போயிடும். அவங்க கண்ணால் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அவங்க இடுப்பு கீழே காலே இல்லை, எனக்கு உணர்வே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 3 ரீசன் இருந்தால் மட்டும்தான் அவங்க கம்பல்சரி சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணாலும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இட்ஸ் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். ஒரு பேக் பெயின் இவ்வளோ சிவியராக கொண்டு வருமானா? ஆமாங்க. அதை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இனிஷியலாக இருக்க பேக் பெயின் போதே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். யாராவது பேக் பெயினில் சஃபர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.